உடன்படிக்கை. இப்படி ஒரு திருமணத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை செய்து திருமண வாழ்க்கை தொடங்குகிறார்களோ அதே போல இயேசுவோடு உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி தொடங்க முடியும் என்று சொன்னால் அவரோடு கூட என்ன செய்யணும்? உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்மை தவிர வேற தேவன் இல்லை, உமக்கு தான் நான் கையெடுப்பேன், வேற யாருக்கு நான் கையெடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம் அல்லவா? ஞானஸ்நானம். சுவாசித்து ஞானஸ்நானம் பெறணும். இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறாமல் இதுக்கு அநேகர் பல செய்கிறாங்க. இன்னைக்கு நானும் இயேசுவின் பிள்ளைதான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இல்லை, ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமாக இருந்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசமாக இருந்து ஜெபிக்க வேண்டும். மத்திய 21 அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது மத்திய 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசமாக இருக்கிறது மட்டுமல்ல, நினைக்கிறாங்க விசுவாசிக்கா ஜெபமே வேண்டியதுன்னு நினைக்கிறாங்க. தவறான ஒரு காரியம். விசுவாசிக்கா என்ன வேணும்? ஜெபிக்கணும். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் இவைகளை கேட்பீர்கள். அப்ப விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதுதான் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நீதினால பெறப்பட்டது அந்த விசுவாசம். ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபத்தில் நாம் எவைகளை எல்லாம் கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்ப விசுவாசமாக இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். சுவாசமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தவறான ஒரு உபதேசம் பண்ணக்கூடாது. விசுவாசம் இருந்துச்சுன்னா ஜெபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சில போதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாம் வேண்டியதில்லை, விசுவாசத்தா போதும் அப்படிங்கிறாங்க. அது தவறான ஒரு காரியம். விசுவாசித்து அடுத்த ஜெபிக்கணும். நாமே ஜெபம் என்பது ஆண்டவரையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது, அதாவது இணைக்கிற ஒரு காரியம். ஜெபத்தில் அவரோடு நாம பேசுகிறோம், அவர் நம்மோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 5:15 சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாடி என்ன செய்யுமா? ரட்சிக்கும். அங்கே பாருங்கள், விசுவாசம் ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாடியே ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னாடியே ரட்சிக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும். சொல்லப்பட